இப்போ நம்ம பார்க்க போற நாணயம் வந்து மாலத்தீவோட 2 ரூபியா காயினும் 1 ரூபியா காயினையும் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற காயின் வந்து 2 ரூபியா 1995 அச்சடிக்கப்பட்ட நிக்கல் பிராஸ் காயின். இதை பத்தின விவரங்களை இப்ப பார்ப்போம். இதோட வருடம் வந்து 1995 இருந்து 2007 வரைக்கும் இந்த நாணயத்தை வந்து அச்சடிச்சிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தோம்னா 11.7 கிராம், டயாமீட்டர் வந்து 25 mm, திக்னஸ் வந்து 3.3 mm. இதோட ஷேப் பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப் தான். எட்ஜ் வந்து ரீடர் எட்ஜ். இந்த ரீடர் எட்ஜ் மேல வந்து சுத்தியும் ரிபப்ளிக் ஆஃப் மாலத்தீவுன்னு சொல்லி கேபிட்டல் லெட்டர்ல வந்து இந்த நாணயத்துல எழுதியிருப்பாங்க. இதோட விலையை பார்த்தோம்னா இப்ப 2007ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட நாணயத்தோட விலை வந்து இந்திய மதிப்புல UNC கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா 190 ரூபா வரைக்கும் விலை போகுது. அதே போல 1995 அச்சடிக்கப்பட்ட நாணயமா இருந்துச்சுன்னா இதோட விலை வந்து இந்திய மதிப்புல UNC கண்டிஷன்ல வந்து 180 ரூபா வரைக்கும் விலை போகுது. அடுத்ததை நம்ம பார்க்க போறது வந்து 1 ரூபியா காயின். இந்த நாணயம் வந்து 2007 இருந்து 2012 வரைக்கும் அச்சடிச்சு இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த நாணயத்தோட கலவை பார்த்தோம்னா நிக்கல் கேலட் ஸ்டீல் காயின். வெயிட் வந்து 6.55 கிராம், டயாமீட்டர் வந்து 25.8 mm, திக்னஸ் வந்து 1.8 mm, ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பு, எட்ஜ் வந்து அதே போல ரீடர் எட்ஜ் மட்டும்தான். இந்த நாணயத்தோட விலைன்னு பார்த்தோம்னா 2007ஆம் ஆண்டுல வந்து UNC கண்டிஷன்ல வந்து இந்த நாணயத்தோட விலை வந்து இந்திய மதிப்புல வந்து 90 ரூபா வரைக்கும் விலை போகுது. அதே போல 2012ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட நாணயத்துல வந்து UNC கண்டிஷன்ல வந்து அதிகபட்ச விலையா 80 ரூபா வரைக்கும் இந்திய மதிப்புல விலை போகுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.